இன்றைய காலகட்டங்கள்ல எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. அதனால இந்த ஜெபங்கள் ஆதி நாட்கள்ல இருந்த அளவுக்கு இல்லாம குறைஞ்சு வருது. இந்த ஜெபம் குறையறதுனால இன்னைக்கு தேசங்கள்ல பல பாவங்கள் கூடிக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம். மக்களுக்கு விரோதமான சட்டங்கள் கூட வருகிறத பாக்குறோம். பாதிக்கப்படுறாங்க. வேலை இல்லாத சூழ்நிலை, பாவம், பெண்களுக்கு விரோதமான காரியங்கள், பொதுமக்களுக்கு விரோதமான காரியங்கள், பிரச்சனை, போராட்டம், பஞ்சம், கொள்ளை நோய்கள் பெருகிட்டே தான் இருக்கு. சரி, இந்த காலகட்டங்கள்ல ஜெபத்தோடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா, ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள முதலாவது சுத்திகரிப்பு ஏற்படுது. ரெண்டாவது, அந்த மனுஷன் ஜெபிக்க ஜெபிக்க தேவனோட கூட நம்ம ஐக்கியமாகிறோம். மூன்றாவது காரியம், பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை அந்த ஜெபம் கொண்டு வருது. அடுத்ததாக ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. எந்த ஒரு மனுஷன் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ, வல்லமையா ஜெபிக்கிறாங்களோ, அந்த இடத்துல பிசாசுனால கிரியை செய்ய முடியாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.